வாழ்க வளமுடன். நிதானம் எனும் அற்புதமான ஆயுதத்தை எடு, வாழ்வு வளமாகும். நிதானத்தை கையாண்டால் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு வெற்றியே. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியோடு வந்திருக்கிறேன், கேளுங்க. நான் பாபாவோட சரிதத்தை கிட்டத்தட்ட 50 சாப்டர் இருக்குது, 475 பக்கங்கள் இருக்குது. வயதானவர்களுக்கு இதை ஃபுல்லாக நான் டெய்லி 1 hour ஒரு சாப்டரோ 2 சாப்டரோ அந்த 1 hourக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அதை வாசித்து காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இஷ்டப்பட்டவங்க கிளாஸாக எடுக்கலான் இருக்கேன். இஷ்டப்பட்டவங்க கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுங்க, ஜூம் மீட் பண்ணி நான் அவங்களுக்கெல்லாம் வாசித்து காட்டுறதா சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு 10 பேர் சொல்லி கொடுக்கலான் இருக்கிறேன். நீங்கள் 14th ஜூலை 14th ஒரு ½ an hour ஃப்ரீ கிளாஸ் ஒன்று வைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மகனோ மருமகளோ இல்லை யாராக இருந்தாலும் இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் தந்தையை, உங்கள் மாமனார் மாமியாரை, உங்கள் அப்பா அம்மாவை, இல்லை வயதானவர்களை இல்லாமல் 50 வயசுக்கு மேலே நானும் சேர்ந்துக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் இஷ்டப்பட்டால் கூட நீங்கள் இந்த கிளாஸில் சேர்ந்துக்கலாம். நம்பரும் பேரும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். 10 பேர் தான், ஓகேங்களா? டைம் 12 to 1 மத்தியானம். கண்டினியூஸ் கிளாஸ், டெய்லி 1 hour. பாபா சரிதம் முடிக்கிற வரைக்கும் எத்தனை நாள் வருதோ அத்தனை நாளும் நான் டெய்லி 1 hour எடுப்பேன். அதுபோல் குழந்தைகளுக்கு கரெக்டாக 15 நாட்களுக்கு ஈவினிங் 4 to 5 பிஹேவியர் கிளாஸ், அதாவது நல்ல ஒழுக்கங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். நிறையா கதைகள், ஸ்லோகங்கள், திருக்குறள் அப்படின்னு எனக்கு தெரிந்த விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களை நல்ல ஒழுக்கமுள்ள மனிதர்களாக ஆக்க வேண்டுங்கிறது என்னோடய இஷ்டம். இதுவும் ஜூலை 14th 3 to 3:30 ஃப்ரீ கிளாஸ் ஒன்று எடுக்கிறேன். நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்கள சேர்த்துக்கிடலாம். நீங்களும் நம்பரும் பேரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களையும் காண்டாக்ட் பண்ணுறேன். குழந்தைகளுக்குன்னா பிஹேவியர் கிளாஸ்னு போடுங்க, வயதானவர்களுக்குன்னா பாபா கிளாஸ்னு போடுங்க. உங்களை நான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கிளாஸை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஜூலை 14